Please like, subscribe and keep supporting my channel. கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமத்து பெண்ணிற்கு பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மிக சிறப்பாக திருமணம் நடக்கிறது. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராய் நேசிக்கின்றனர். அவளுக்காக தன் உடை, நடை, பேச்சு இப்படி எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டான் கணவன். தினமும் காலை எழுந்தவுடன் அவள் முகத்தில் தான் முழிப்பான். இரவு சீக்கிரமாகவே வீடு வந்து விடுவாள். ஞாயிற்றுக்கிழமை என்றாலே அவர்களுக்கு தீபாவளிதான். அப்படித்தான் கொஞ்சம் கொண்டு விளையாடுவார்கள். அவருடன் சேர்ந்து நடனம் ஆடுவது, வீட்டில் இருவரும் ரோமியோ ஜூலியட் நாடகம் நடிப்பது, இப்படி ஒரு குழந்தை பிறக்கும் வரை அன்பாகவும் சந்தோஷமாகவும் இருந்தனர். ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு கணவனுக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைத்தது. அன்று முதல் அவர்களுக்குள் இடைவெளி வந்தது. அடிக்கடி சண்டையிட்டு கொண்டனர். அவன் மனைவியுடன் சரியாக பேசி 2 மாதங்கள் ஆயிற்று. ஒரு நாள் இரவு அவன் மனைவி, இப்போது என் மேல் உனக்கு காதல் இல்லையாடா? உனக்கு பணம்தான் பெரிதா? நான் வீட்டை விட்டு போறேன், என்னை தேடாதே என்று ஒரு கடிதம் எழுதி கட்டிலை போட்டுவிட்டு இவள் கட்டிலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டாள். வீட்டிற்கு வந்த கணவன் கதவு ஏன் திறந்திருக்கிறது என்று சத்தமிட்டு கொண்டே மனைவியை தேடுகிறான். அப்போது கட்டிலில் இருந்த கடிதத்தை எடுத்து படித்து அதில் இவன் ஏதோ எழுதிவிட்டு தன் நண்பனுக்கு கால் செய்கிறான். மச்சி, பிசாசு போயிட்டாடா, இனிமே எனக்கு ஜாலி என்று பேசிக்கொண்டே வெளியே நடக்கிறான். இதை கேட்டவள் வாயை பொத்திக் கொண்டு குலுங்கி குலுங்கி அழுகிறாள். ஐயோ, எவ்வளவு வச்சிருக்கான் போல, நான் நினைத்து சரியாகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டே கட்டிலில் கணவன் எழுதியை எடுத்து படிக்கிறாள். அடி லூசு பொண்டாட்டி, கட்டிலுக்கு கீழே உன் காலு தெரிகிறதடி, என் உயிர் நீதான் என்றான். நீ சென்று விட்டால் நான் செத்து போயிடுவேண்டி. இதை படித்தவள், டேய் லூசு புருஷா, நான் எங்கும் போகலடா, எங்கடா இருக்க புருஷா என்று அலறிக்கொண்டே கணவனை தேட தன் மனைவியை பார்த்து கை நீட்டி சட்டையை விலக்கி தனது மார்பை காட்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறான் கணவன். என்று வேகமாக ஓடி வந்தவள் அவன் மார்பில் முகப்பதித்து கட்டி அணைத்து அழுகிறாள். காதலில் சிறந்த காதலி கணவனும் மனைவியும் காதலிப்பதுதான். பெண் என்பவள் வளைந்த எலும்பினால் படைக்கப்பட்டவள். அதை வளைக்க நினைத்தால் வளைய மாட்டாள், இரண்டாக உடைந்து விடுவாள். ஒவ்வொரு ஆணுக்கும் அவன் வாழ்க்கையில் கிடைக்கிற மிக பெரிய பரிசே அவன் மனைவி மட்டுமே. அதனால்தான் ஆண்கள் கடன் வாங்கினால் தன்னுடைய பெயரிலும், சொத்து வாங்கினால் தன் மனைவியின் பெயரில் தான் வாங்குகின்றனர். அதற்கு காரணம், கடன் என்று கேட்டால் என்னை வந்து கேட்கட்டும், சொத்து என்றால் அது என் மனைவி மட்டுமே என்று அர்த்தம்.